ஹலோ கைஸ், நாம் இப்போ தொகைநிலை தொடர் பார்க்கலாம். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும், புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இதை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு டைம் எழுதுறதுனால நம்மளுக்கு நல்லா புரியும். ஏன்னா டைம் இல்லாதவங்களாம் ஒரு டைமாவது இதை ஃபாலோ பண்ணுங்கள், புரியுதுங்களா? ஏன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்மளோட சேனல் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுக்கிறேன். அப்போ எனக்கு ரொம்ப நீங்கள் லைக் பண்ணனால எனக்கு ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நீங்கள் எந்தளவுக்கு புரிஞ்சிட்டிங்க, உங்களுக்கு இன்னும் எப்படி கிளாஸ் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பிடிஎஃப் வேணும்னா மிக குறைந்த விலையில் எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் வாங்கிக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி 100% வெற்றி நிச்சயம். சரி வாங்க பார்க்கலாம். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகை. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்புகள் ஐ, ஆல், கூ, இன், அது, கண். புரியுதுங்களா? ஐ, ஆல், கூ, இன், அது, கண். அதாவது நம்ம சின்ன வயசில் படிக்கிறப்பலேருந்தே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தமிழம்மெல்லாம் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்போல்லாம் நம்மளுக்கு புரியாது. இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறப்ப தான் இதை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? சரி பார்க்கலாம் வாங்க. இரு சொற்களுக்கும் இடையில் வேற்றுமை உறுப்புகள் ஐ, ஆல், கூ, இன், அது, கண் வெளியில் தெரியாமல் மறைந்து பொருள் தருவது வேற்றுமை தொகை ஆகும். புரியுதுங்களா? எடுத்துக்காட்டு, மதுரை சென்றார். இது எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா? இல்லை. அதாவது இதனை விரித்து பார்த்தால் மதுரைக்கு சென்றார் என வரும். புரியுதுங்களா? இதில் கூ என்ற 4ஆம் வேற்றுமை உறுப்பு என்ன பண்ணுது, மறைந்து வந்துள்ளது. மதுரை சென்றார்னு வரும், நம்ம சொல்லுவோம் மதுரை சென்றார்னு சொல்லுவோம், மதுரைக்கு போயிருக்காங்க, அப்படி தானே நம்ம சொல்லுவோம், மதுரைக்கு சென்றார். புரியுதுங்களா? அதாவது இது என்னது, 4ஆம் வேற்றுமை உறுப்பு இதில் மறைந்து வந்திருக்குது. புரியுதுங்களா? அதனால தான் இது என்னது, வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம். அடுத்தது அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. தமிழ் படித்தான். என்ன பண்ணும், தமிழ் படித்தான்னு சொல்லுவோம், அவன் தமிழை படிக்கிறான் அப்படி தானே சொல்லுவோம். தமிழை படித்தான், ஐ மறைந்துள்ளது. புரியுதுங்களா? அடுத்தது தலை வணங்கினான், தலையால் வணங்கினான், ஆள் மறைந்துள்ளது. குகை புலி, குகையின் கண் புலி, கண் மறைந்துள்ளது. புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம சேனலை கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக்கு, கமெண்ட், ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு இதுலேயும் இதை நான் விளக்கமாக கொடுத்துருக்கேங்க. அடுத்தது 2 வினைத்தொகை பற்றி பார்க்கலாம். அதாவது காலம் காட்டும் நிலைகளும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நின்று வினையடியை தொடர்ந்து ஒரு பெயர்ச்சொல் ஒரு சொல் போல் நடப்பது வினைத்தொகையாகும். அதாவது இது முக்காலத்திற்கும் பொருந்தும். அதாவது இறந்த, நிகழ், எதிர்காலம். புரியுதுங்களா? இறந்த காலம்னா முடிஞ்சிருச்சு, நிகழ்காலம்னா நடக்கின்றது, எதிர்காலத்தை இனிமேல் வரப்போகிறது. புரியுதுங்களா? அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா காலம் கரைந்த, அதாவது மறைந்த பெயரெச்சமே வினைத்தொகையாகும். காலம் கரைந்த மறைந்த பெயரெச்சமே என்னது, வினைத்தொகை. எடுத்துக்காட்டு ஊறுகாய். ஊறு என்பது வினைச்சொல், காய் என்பது பெயர் சொல். இது முக்காலத்தையும் பின்வருமாறு காட்டும். புரியுதுங்களா? இறந்த காலம் என்னது, ஊறிய காய். அது இறந்த காய், ஊறிய காய், அந்த காய் ஊறிடுச்சு, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஊறு ப்ளஸ் இ ப்ளஸ் யூ ப்ளஸ் காய், ஊறிய காய். அடுத்தது நிகழ்காலம். ஊறுகின்ற காய், அங்கே தப்பாக இருக்குது ஸ்பெல்லிங்ஸ், பார்த்துக்கோங்க. ஊறுகின்ற காய். புரியுதுங்களா? அப்போ இப்போ நடந்துகிட்ருக்கு நிகழ்காலம். அது ஊறு ப்ளஸ் கின்ற ப்ளஸ் காய். எதிர்காலம் ஊறும் காய், இனிமேல் தான் ஊற வைக்கணும், எதிர்காலம். புரியுதுங்களா? ஊறும் காய். அப்புறம் வேறு எடுத்துக்காட்டு, சுடுகாடு. சுட்டக்காடு. சுட்டக்காடு என்னது, இறந்த காலம். சுடுகின்ற காடு நிகழ்காலம். சுடும் காடு இனிமேல் தான் எதிர்காலம். குடிக்குதிர், குடித்த குதிர் என்னது, இறந்த காலம். குடிக்கின்ற குதிர் நிகழ்காலம். குடிக்கும் குதிர் அது எதிர்காலம். புரியுதுங்களா? பாய் புலி, பாய்ந்த புலி இது இறந்த காலம். பாய்கின்ற புலி நிகழ்காலம். பாயும் புலி இனிமேல் தான் எதிர்காலம். புரியுதுங்களா? அடுத்தது எல்லாம் லைக்கு, கமெண்ட், ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாமே கண்டிப்பாக பண்ணிடுங்க. 100% நம்ம சேனல் என்னது, வெற்றி நிச்சயம். 3வது பண்பு தொகை. அதாவது பண்பு தொகை நிறம், வடிவம், அளவு, சுவை ஆகியவற்றை குறிக்கும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே மை விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது பண்பு தொகை ஆகும். புரியுதுங்களா? எடுத்துக்காட்டு பாருங்க. செந்தாமரை. அதாவது விளக்கம்,
பிரித்தால் செம்மை ப்ளஸ் தாமரை என வரும். அதாவது மை விகுதியும் செம்மையாகிய தாமரை என்று சொல்லும்போது ஆகிய என்ற உறுப்பும் மறைந்து வந்துள்ளது. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. வட்ட தொட்டி, வட்டமான தொட்டி, வடிவ பண்பு, வடிவத்தை காட்டுது. புரியுதுங்களா? வட்டமான ஆனை, இங்க பாருங்க, ஆனை, வட்டமான தொட்டி. நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது நிறம், வடிவம், அளவு, சுவை ஆகியவற்றை குறிக்கும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே மை விகுதியும் ஆகிய ஆனை, வட்டமான தொட்டி. நாம் இங்கே பார்த்தோம், வட்டமான தொட்டி, வடிவ பண்பு. இன்சொல் இனிமையான, இதில் என்னது? இனிமையான சொல், சுவை, குணப்பண்பு. புரியுதுங்களா? முத்தமிழ் ஆகிய வந்திருக்கு, மூன்றாகிய தமிழ், அளவு பண்பு. புரியுதுங்களா? அதே மாதிரி அடுத்தது ஊமை தொகை, ஊமைக்கும் ஒப்பிடப்படும் பொருள், ஊமையத்திற்கு விளக்கப்படும் பொருள். புரியுதுங்களா? ஊமைக்கும் ஊமையத்திற்கும் இடையில் போல, புறைய, ஒப்ப, நிகர போன்ற ஊம உறுப்புக்கள் மறைந்து வருவது ஊமை தொகை ஆகும். புரியுதுங்களா? எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? மலர் விழி, இதில் மலர் என்பது ஓமை, விழி என்பது ஓமேயம். இதனை விரித்தல் என்னது? மலர் போன்ற விழி என வரும். போன்ற உறுப்பு என்னது? மறைந்து வந்துள்ளது. இது என்னது? ஊமை தொகை. அடுத்து மதிமுகம், மதி போன்ற முகம், என்னது? போன்ற மறைந்திருக்கு. பவளவாய், பவளம் போன்ற வாய். கயற்கண், கயல் மீன் போன்ற கண், போன்ற மறைந்துள்ளது. அதாவது ஊமை தொகை சொற்கள் கவிதை, பாடல், இலக்கியங்களில் அழகை அதிகரிக்க பயன்படும். புரியுதுங்களா? அதான் அந்த போன்ற. புரியுதுங்களா? அடுத்தது உம்மை தொகை. இரு சொற்களுக்கும் இடையிலும் இறுதியிலும் எனும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவது உம்மை தொகையாகும். இது பெரும்பாலும் எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் ஆகிய 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். எடுத்துக்காட்டு அண்ணன் தம்பி அப்படி சொல்லுவோம். அண்ணனும் தம்பியும் அப்படி தானே சொல்லுவோம். கீழே பாருங்க. இத்தொடரை விரித்து பார்த்தால் அண்ணனும் தம்பியும் என்பது பொருள். புரியுதுங்களா? இதில் என்ற சொல் மறைந்து வந்துள்ளது. வெளியில் தெரிந்தால் அது எண்ணுமை. அண்ணனும் தம்பியும் அவங்களே கொடுத்துட்டாங்களே, என்னது? எண்ணுமை. இதெல்லாம் அண்ணன் தம்பி கொடுத்தாங்கன்னா அண்ணனும் தம்பியும் வரணும். புரியுதுங்களா? என்னது? என்ற சொல் மறைந்திருக்கு. தாய் தந்தை, தாயும் தந்தையும். அடுத்தது இரவும் பகலும், உற்றாரும் உறவினரும். புரியுதுங்களா? இது இரு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களை இணைத்து சொல்ல உம்மை தொகை பெரிதும் பயன்படுது. அந்த தாயும் தந்தையும் 2 சொற்கள். புரியுதுங்களா? தாயும் தந்தையும், இரவு பகல், உற்றார் உறவினர், அந்த மாதிரி. அடுத்தது அன்மொழி தொகை. மேலே சொன்ன 5 சொற்களும் அதாவது மேலே சொன்ன 5 தொகைகளும், அதாவது வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, ஊமை தொகை, உம்மை தொகை அல்லாத இந்த 5 சொற்களும் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகையாகும். புரியுதுங்களா? அதாவது இதை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அன்மொழி தொகையை கொடுத்துட்டு பிரித்து எழுதுக கேட்டாங்க. எப்படி சொல்லணும்? அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை என்று தான் நம்ம எழுதணும். புரியுதுங்களா? அடுத்தது எடுத்துக்காட்டு. முறுவல் பேசினார். பார்த்தீங்களா? முறுவல் என்றால் புன்னகை. புன்னகை பேசுமா? பேசாது. எனவே முறுவலை உடைய பெண் பேசினாள் என்று வேற்றுமை தொகைக்கு புறம்பான பெண், அவள் என்ற வேறு சொல் மறைந்து பொருள் தருவது தான் என்னது? அன்மொழி தொகை. புரியுதுங்களா? அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க. பொற்கொடி வந்தால், அதில் பொற்கொடின்னு இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதை சரி பண்ணிக்கோங்க. பொன்னால் ஆன வளையலை அணிந்த. சரி இருங்க, அந்த நானே சரி பண்ணி விட்றேன். ஏன்னா அது தப்பாயிடக்கூடாது இல்லையா? பொற்கொடி, பொன்னாலான. பாருங்க, இங்கே தோ இருக்கு இல்லையா, அங்கே கோ போட்டுக்கோங்க, பொற்கொடின்னு போட்டுக்கோங்க. புரியுதுங்களா?
பொற்கொடி, பொற்கொடின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பொன்னாலான வளையல் அணிந்த பெண் வந்தால். இதில் பெண் மறைந்துள்ளது. புரியுதுங்களா? அதாவது பொற்கொடி அந்த பேர்லேயே தெரியுதா, வந்தாளுங்கிறதுலையும் தெரியுதா? அடுத்தது சிவப்பு சட்டை பேசினார். இது என்ன? இது யாரை குறிக்குது? ஒரு மனிதரை குறிக்குது. புரியுதுங்களா? சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னு சொன்னால் அது அங்கே ஒரு சிவப்பு சட்டை பேசுது, அங்கே கூட்டத்தில் ஒரு சிவப்பு சட்டை அப்படின்னா என்னத்தை சொல்லுவாங்க? ஒரு மனிதனாக சொல்கிறாங்க. சிவப்பு சட்டை அணிந்த மனிதர் பேசினார். இதில் மனிதர் மறைந்துள்ளது. புரியுதுங்களா? இதுதான் வந்து இந்த மாதிரி வரதெல்லாம் அன்மொழி தொகை. மணி மேடை ஏறினார். மணியால் அலங்கரிக்கப்பட்ட அதாவது மணிமேடை ஏறினது மணியால் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் ஏறினார். இதில் மேடை வந்து மறைந்துள்ளது. புரியுதுங்களா? அடுத்தது அன்மொழி தொகையில் மறையும் சொற்கள் பொதுவாக பெண், மனிதர், பொருள், இடம், விலங்கு போன்றவை. புரியுதுங்களா? அன்மொழி தொகையில் மறையும் சொற்கள் என்னது? பெண்ணு, அதாவது சொன்னலையே அந்த சிவப்பு சட்டை பெண், அந்த இது அது. அடுத்தது வந்து பொருள், இடம், விலங்கு போன்றவை. இதை அடையாளம் காண யார், எது, எங்கே என்று கேட்டால் வரும் பதில்தான் மறைந்த சொல். அது யார், எது, எங்கே என்று கேட்டால் வந்து புரியுதுங்களா? ஒரு பதில்தான். யார், எது, எங்கே என்று கேட்டால் வரும் பதில்தான் மறைந்த சொல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வேற்றுமை தொகையில் வந்து கவனிக்க வேண்டிய வந்து உறுப்பும் பயனும் உடன் தொகைத்தொகை இம்பார்ட்டன்னு. கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் உறுப்பும் பயனும் உடன் தொகைன்னு வந்து இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. சரி, வாங்க பார்க்கலாம். தேர்வில் வெறும் வேற்றுமை தொகை மட்டுமின்றி உறுப்பும் பயனும் உடன் தொகை என்ற வகை அதிகமாக கேட்கப்படும். புரியுதுங்களா? வேற்றுமை உறுப்போடு சேர்ந்து அதன் பொருளை விளக்கும் பயனும் சொல்லும் மறைந்து வருவது இதன் இலக்கணமாகும். எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? தேர்ப்பாகன். இதனை விரித்தால் தேரை செலுத்தும் பாகன் என வரும். புரியுதுங்களா? இதுதான் உறுப்பும் பயனும் உடன் தொகை. இது மறைந்து வந்திருக்கும். புரியுதுங்களா? உறுப்பும் பயனும் சேர்ந்து மறைந்துள்ளதால் உறுப்பு என்னது? ஐ உறுப்பு. பயன் என்ன? செலுத்துதல். அது ரெண்டுமே வந்து மறைஞ்சு மட்டையை என்னன்னு சொல்லுவாங்க? தேரை செலுத்தும் பாகனா சொல்லுவாங்க அவரை. தேர்ப்பாகன் அப்படின்னா தேர் ஓட்டுறவர். புரியுதுங்களா? உறுப்பும் பயனும் சேர்ந்து மறைந்துள்ளது. இது இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொகை. ஏன் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு? வேற்றுமை தொகையில் ஐ எங்கே இருக்கும்? இரண்டாம் வேற்றுமையில் தான் இருக்கும். புரியுதுங்களா? அதனால் இது இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொகை எனப்படும். அப்புறம் இன்னொன்று பொற்குடம். என்ன சொல்லுவோம்? பொற்குடம்னு சொல்லுவோம். ஆனால் அது என்னன்னு சொல்லுவோம்? பொன்னால் செய்யப்பட்ட குடம், தங்கத்தால் செய்யப்பட்ட குடம். அதுதானே உண்மை அப்படின்னா சொல்லுவோம் பொற்குடம். சிம்பிளாக பொற்குடம், அது பொன்னால் செய்யப்படக்கூடாது. பொற்குடனாவே என்னது? தங்க குடம் தான் அர்த்தம். புரியுதுங்களா? பொற்குடம் பொன்னால் மூன்றாம் உறுப்பு என்னது? செய்யப்பட்ட பயன். மூன்றாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொகையும். புரியுதுங்களா? மாட்டுக்கொட்டில் எப்படி இருக்கு? மொட்டையாக மாட்டுக்கொட்டில்னு சொல்லுவாங்க. மாட்டிற்கு கட்டப்பட்ட கொட்டில்னா சொல்லுவாங்க. மாட்டுக்கொட்டில் சிம்பிளாக மாட்டுக்கொட்டில் இருக்குது அப்படி தானே சொல்லுவாங்க. அதனால் மாட்டுக்கொட்டில் நாலாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருக்கு. புரியுதுங்களா? நான்காம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொகையும். அதாவது வேற்றுமை தொகையில் உறுப்பு மறைவதோடு அதன் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வரும்போது அது உறுப்பும் பயனும் உடன் தொகையாகும். புரியுதுங்களா? சரி, ஓகே. நம்ம சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது படிக்கிறதுக்கு. அப்புறமேட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பண்பு தொகையில் வந்து சிறப்பு வகை இருபெயரட்டு பண்பு தொகை வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து இங்கே மறுபடியும் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு இது பண்ணிடுறேன். அதாவது பண்பு இங்கே என்னது? அந்த குறி இல்லை. புரியுதுங்களா? பண்பு தொகை அதை பாருங்கள். அதே மாதிரி இதில் எல்லாத்துலேயுமே அது மாதிரி இந்த இடத்துல இருக்காது அந்த குறி. புரியுதுங்களா? அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் டிஎன்பிசி தேர்வில் அடிக்கடி கேட்கப்படும் ஒரு பகுதி சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்பு உறுப்பு மறைந்து வருவது இருபெயரொட்டு பண்பு தொகை. புரியுதுங்களா? சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் என்னது? பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்பு உறுப்பு மறைந்து வருவது இருபெயரொட்டு பண்பு தொகை. புரியுதுங்களா? அடுத்தது எடுத்துக்காட்டு பார்க்கலாம் வாங்க. மார்கழி திங்கள். புரியுதுங்களா? இது என்னது?
சிறப்பு பெயர் என்னது? மார்கழி. பொதுப்பெயர் என்னது? திங்கள். மார்கழி ஆகிய. இடையில் என்னது? ஆகிய வந்திருக்கா? மார்கழி ஆகிய திங்கள். இதுதான் இரு பெயரிட்டு பண்பு தொகை. மார்கழி என்பது ஒரு குறிப்பிட்ட மாதத்தின் சிறப்பு பெயர். திங்கள் என்பது மாதத்தை குறிக்கும் பொது பெயர். புரியுதுங்களா? அடுத்தது சாறை பாம்பு. சாறை என்பது என்னது? சிறப்பு பெயர். பாம்பு என்பது பொது பெயர். புரியுதுங்களா? இது இரு பெயரிட்டு பண்பு தொகை. அதாவது சிறப்பு பெயர் ஒரு குறிப்பிட்டதை சுட்டுவது போன்ற பெயர். பொது பெயர் என்னது? பொதுவாக எல்லாவற்றையும் குறிக்கும். புரியுதுங்களா? இடையில் ஆகிய மறைந்து வரும். இது மேலே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் இரு பெயரிட்டு பண்பு தொகையில் சரியாக புரிந்தால் பண்பு தொகை வகை வினாக்கள் எளிதாக விடையடிக்கலாம். புரியுதுங்களா? இதை நான் உங்களுக்கு எதுக்காக நான் இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் போட்டெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஏன்னா மாணவர்களுக்கு மிகவும் ஈஸியாகவும் இருக்கணும். அதாவது நான் இப்போ கிளாஸ் எடுக்காமையே நீங்களாக பார்த்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் நோட்டை எழுதி வச்சு படிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்தது உண்மை தொகை விஎஸ் எண்ணுமை. அதுக்கு ஏன்னா நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமில் ரொம்ப கன்ஃபியூசிங்காக ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். பாருங்கள், தேர்வில் குழப்பமடைய செய்யும் பகுதி இது. மறைந்து வந்தால் அது தொகை, வெளியில் தெரிந்தால் அது தொடர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மறைந்து வந்தால் அது தொகை, வெளியில் தெரிந்தால் தொடர். பார்த்துக்கோங்க. மறைந்து வரும். என்ற சொல் மறைந்து நின்று வருகிறது. இங்கே பாருங்க, இரவும் பகலும். இரவு பகல் தானே இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம்? இரவும் பகலும். மறைந்து வந்திருக்கா? அதே மாதிரி அண்ணன் தம்பி அப்படி சொல்லுவோம். அண்ணனும் தம்பியும் கடைக்கு போயிருக்காங்க அப்படி தானே சொல்லுவோம். இங்கே என்ன பண்ணுது? மறைந்து வந்திருக்கு. இங்கே நான் தாயும் தந்தையும் கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படி தானே சொல்லுவாங்க. தாய் தந்தை போயிருக்காங்க கோயிலுக்கு நான் சொல்லுவோம் தாயும் தந்தையும். இங்கே மறைந்திருக்கு. அடுத்தது இங்கே பார்க்கலாமா? அடுத்தது எண்ணுமை வெளிப்படையாக வரும். அதாவது இரவும் பகலும். இது என்னது? வெளிப்படையாக வந்துருச்சு. புரியுதுங்களா? அடுத்தது அண்ணனும் தம்பியும் வெளிப்படையாக இருக்குது. அதாவது தாயும் தந்தையும். அதாவது கொஷின் பேப்பரில் வெளிப்படையாக இரவும் பகலும் அண்ணனும் தம்பியும் அதாவது சேர்த்து கொடுத்துட்டாங்களே. என்னது இது? இப்போ இரவும் பகலும் என்ன, அண்ணனும் தம்பியும் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா? எண்ணுமை. அதாவது இந்த மாதிரி கொடுத்தாங்களா? இரவு பகல் அண்ணன் தம்பின்னு கொடுத்தாங்களா? என்ன பொண்ணும்? உண்மை தொகைன்னு பொண்ணு. புரியுதுங்களா? பாருங்க, அளவை உண்மை தொகை. இது 1, 2 என எண்ணாமல் கிலோமீட்டர் போன்ற அளவுகளில் வரும். புரியுதுங்களா? அதாவது கிலோமீட்டர் கிலோவும் மீட்டரும், சதுர மீட்டர் சதுரமும் மீட்டரும், லிட்டர் பாட்டில் லிட்டரும் பாட்டிலும். புரியுதுங்களா? மறைந்து வந்தால் உண்மை தொகை, வெளியில் தெரிந்தால் எண்ணுமை. மேலே சொன்ன இல்லையா? அதே இது வெளியில் தெரிந்தால் தொடர். அதாவது மறைந்து வந்தால் அது தொகை. அதாவது மறைந்து வந்தது எல்லாத்தையும் என்னது? தொகை. வெளியில் தெரிந்தால் தொடர். புரியுதுங்களா? அளவுகளில் வந்தால் என்னது? அளவை உண்மை தொகையை பார்த்துக்கோங்க, நீங்கள் குழம்பிடக்கூடாது. அதாவது இந்த கிலோமீட்டரு சதுர மீட்டரு லிட்டர் பாட்டில் இதெல்லாம் கொடுத்துட்டு இது என்ன தொகைன்னு கேட்டால் அளவை உண்மை தொகைன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே மறைந்து வந்திருக்குது அதனால் உண்மை தொகைன்னு போடக்கூடாது. மேலே என்னது? முன்னாடி சேர்த்திக்கணும், அளவை உண்மை தொகைன்னு சேர்த்திக்கணும். அதுக்கும் விளக்கம் கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? அடுத்தது வினைத்தொகையின் வேறு பெயர்கள் கொடுத்துருக்க பார்த்துக்கோங்க. டிஎன்பிசியில் என்னது? குரூப் 4 குரூப் 2 இலக்கண குறிப்பு மாற்றி மாற்றி இப்படி கேட்பாங்க. வினைத்தொகையை காலம் கறந்த பெயரெச்சம் என்றும் நன்னூல் குறிப்பிடுகிறது. வினைத்தொகை என்னன்னு சொல்லுவாங்க? காலம் கறந்த பெயரெச்சம் தான் என்னது? வினைத்தொகை. முன்னாடியே நான் மேலே இது சொல்லியிருப்பேன். இது காலம் காட்டும் இடைநிலையை, அதாவது வினைமுற்று மறைந்து வரும் எச்ச வினையாகும். புரியுதுங்களா? முதலில் வரும் வினைச்சொல் தனது காலத்தை இழந்து எச்ச வடிவில் மாறி பின்னர் வரும் பெயரெச்ச சொல்லுடன் தொக்கி வருவது வினைத்தொகை. இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே நான் கிளாஸில் போட்டிருப்பேன். இதுக்குன்னே தனியாக வினைத்தொகையெல்லாம் எடுத்திருக்கேன், அதுலேயே கிளாஸில் போட்டிருக்கேன். எடுத்துக்காட்டுலாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கீழே. படித்தவன். தூ வந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? ஈல முடிஞ்சா வினைத்தொகை. சிரித்த முகம். சிரித்து வந்திருக்கா? ஓடி எல்லாமே வினைத்தொகை தான். பாடி இதெல்லாம் வினைத்தொகை. பாருங்க, காலம் கறந்த பெயரச்சம் இதுனா நன்னூல். எச்ச வினை இடைநிலை வினைத்தொகை. வினைச்சொல் தனது காலத்தை இழந்த எச்ச வடிவில் மாறி வருவது. புரியுதுங்களா? வினைச்சொல் ப்ளஸ் பெயர்ச்சொல் இணையும் போது வினைச்சொல் காலத்தை இழந்து எச்சமாக வந்தால் அது வினைத்தொகை.
அடுத்தது அன்மொழி தொகை பிரிக்கப்படும் விதம். அன்மொழி தொகையை பிரித்து காட்டுவது எப்படி? அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை அன்மொழி தொகை. மேலேயே வந்துருச்சு, உங்களுக்கு சொல்லிட்டேன். இது 5 தொகைகளின் புறத்தே பிற மொழிகளில் தொக்கி நிற்பது. புரியுதுங்களா? அதாவது அந்த 5 தொகைக்கு சம்மந்தம் இல்லாமல் இது என்ன பண்ணும்? தொக்கி வரும். புரியுதுங்களா? அதான் சொல்லியிருக்கலாம், இது மாதிரி கிளாஸ் நான் எடுத்துட்டேன். சிகப்பு சட்டை பேசினார், இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அன்மொழி தொகையை பிரிக்கும் முறையும் வந்து இங்கே பாருங்கள், விளக்கமாக கொடுத்துருக்கேன். அதான் முறுவல், பொற்குடி வந்தால், இது எல்லாமே. நீலக்கார் ஓட்டினார், நீலக்காரை ஓட்டும் மனிதரை தான் அப்படி சொல்கிறோம். புரியுதுங்களா? அன்மொழி தொகையை பிரிக்கும் போது அல் எப்படி வருகிறது? அன்மொழி தொகை என்பதை பிரிக்கும் போது அல் என்பது எப்படி வருகிறது என்பதை புணர்ச்சி விதியின்படியும் பொருள் அடிப்படையில் மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அல்லுன்னா என்னது? அல்லாத. தமிழில் அல் என்ற சொல்லுக்கு அல்லாத அல்லது இல்லாத என்று பொருள். புரியுதுங்களா? எடுத்துக்காட்டு வந்து அகம் புறம் என்பது போல இல் அல். புரியுதுங்களா? அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை அன்மொழி தொகை. இதன் நேரடி பொருள், அதாவது இதன் நேரடி பொருள் முன்னர் கூறப்பட்ட மொழிகளில் சொற்கள் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து வரும் தொகை. புரியுதுங்களா? அடுத்தது வந்து நாம் ஏற்கனவே பார்த்த 5 தொகைகள், வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, ஊமை தொகை, உண்மை தொகை ஆகிய அனைத்து தொகைகளும் உரிய சொற்கள் அல்லாத வேறு சொற்கள். இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? வெளியில் இருந்து மறைந்து வருவதால் தான் இதற்கு அல் என்றால் என்னது? அல்லாத என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது புணர்ச்சி விளக்கம் பார்த்துக்கோங்க. அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை அன்மொழி தொகை. இங்கு அல் என்ற சொல்லில் இல் ப்ளஸ் மொழி என்ற சொல்லின் இம் சேர்க்கையில் வருவது இல் ப்ளஸ் மொழி. புரியுதுங்களா? இன்மொழி. ஆக அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை அன்மொழி தொகை. புரியுதுங்களா? சிவப்பு சட்டை பேசினார், சிகப்பு சட்டை ப்ளஸ் மனிதர் ப்ளஸ் பேசினார். புரியுதுங்களா? இங்கே நல்லா விளக்கமாக கொடுத்துருக்கேன். சிகப்பு சட்டை என்பது பண்பு தொகை, அதன் புறத்தே மனிதர் என்ற சொல் மறைந்து வந்துள்ளது. பார்த்துக்கோங்க, நல்லா விளக்கமாக கொடுத்துருக்கேன். அதாவது இலக்கண விதிப்படி, புணர்ச்சி விதிப்படி அல் எப்படி அன்னாக மாறியதும் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நோட்டில் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாமே அதே தான். நான் இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே மேலேயே கிளாஸ் எடுத்துட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே டிஎன்பிசி மாதிரி வினாக்கள் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி இனிமேல் கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து இங்கே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் தொடர்ச்சியாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் எடுத்திருக்க கிளாஸ் புரியுதுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாழ்த்துக்கள் கைஸ்.